நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவில் கோபத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கோபம் எதனால் வருகிறது? இந்த கோபத்தினால என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம்? இந்த கோபத்தை நம்மிடமிருந்து முற்றிலுமாக நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தான்னா, நான் சொன்னதை அவன் கேட்கல அப்படின்னா உடனே என்ன செய்யறது? கோபம் வருது. நான் ஒன்று சொன்னேன், அவன் வேற ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னாலும் நாம் கோவப்படுறோம். என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, என்னை பற்றி தப்பாக சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? கோவப்படுறோம். நான் செய்யாத தப்பை செஞ்ச மாதிரியே சொல்கிறது, அப்படி செஞ்சாலும் எனக்கு உடனே கோபம் வந்துடுது. நான் நினச்சது கிடைக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுங்க அப்படின்னு சில பேர் கோவப்படுவாங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சில பேர் சொன்னாலும் நமக்கு என்ன செய்யுது? கோபம் வருது. அப்போ இந்த கோபம் எதனால் வருகிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கோபம் நாம் செய்கிற தப்புனால கண்டிப்பாக நாம் கோபப்படுறதே இல்லை. அடுத்தவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த கோபம். அந்த கோபம் அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நம்மையே நாம் என்ன செஞ்சிடும்? பழி தீர்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கோபத்தினால ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடையாது. இந்த கோபத்தால நட்பானது நசுங்கி விடுகிறது, உறவானது அருந்து விடுகிறது, உரிமையானது ஊஞ்சல் ஆடுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கோபத்தினால நமக்கு ஏற்படுகிறது. மேலும் இந்த கோபத்தினால நமக்கு பதட்டம் உண்டாகுது, நரம்பு தளர்ச்சி என்ற நோய் உருவாகிறது, இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. கடைசியாக நம்ம ஒரு மன நோயாளியாகவும் என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. இப்படிப்பட்ட கோபத்தை நம்ம கண்டிப்பாக பட்டு தான் ஆகணுமா அப்படின்னா தேவையே இல்லை. இந்த கோபத்தை நீக்க போக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே இறங்கி போய் என்ன செய்யறது? சாரி கேட்பது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே யார் தவறு செய்கிறாங்களோ தவறு செய்யலையோ அதையெல்லாம் பார்க்காமல் இறங்கி போய் உடனே சாரி கேட்டால் அந்த பிரச்சனை என்ன ஆகுது? உடனே சால்வ் ஆயிடுது. அப்போ கோபம் நம்மை விட்டு போய்விடுகிறது. அடுத்தவர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது. அடுத்தவங்க குறை, சில பேர் கோபப்படுவாங்க, அது இயல்பு, அவரோட இயல்பு, அவரை திருத்த முடியாது அப்படின்ட்டு என்ன செய்யறது? அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் அதை என்ன செய்யறது? பெரிதுபடுத்தாமல் போயிட்டே இருக்கிறது. அடுத்து எதையும் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்காம இருந்தாலும் நமக்கு கோபமே வராது. நம்ம நிறைய அடுத்தவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தான் நமக்கு சில சமயங்கள்ல இந்த கோபமானது வருகிறது. சில சமயங்களில் நம்ம அடிக்கடி ஒருத்தட்ட கோவப்படுறோம் அப்படின்னா அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு என்ன செய்யுங்க? மனம் விட்டு பேசுங்க. என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க மேலே கோபமே நமக்கு வராது. இன்னும் சில சமயங்களை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னங்க நடந்துருச்சு, பெருசாக என்னத்தை இழந்தோம், ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நினைப்பு வந்தாலும் கோபம் நம்ம விட்டு போயிடும். அடிக்கடி இந்த இளைஞர்கள் எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னா, பெரியவங்க சொல்லுவாங்க, நீ என்னத்தை கிழிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். என்னை என்னத்தை கிழிச்சேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, யோசித்து தனிமையில் உட்காந்து யோசித்து பாருங்க, நீங்கள் என்னத்தெல்லாம் கிழிச்சிங்க அப்படின்ட்டு யோசித்து பாருங்க. உண்மையிலே நீங்கள் கிழிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வராது. எதையுமே கிழிக்கல அப்படின்னா இனிமையாவது கிழிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம கோபத்திலிருந்து விடுபட்டுடலாம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கோபம் வர வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கையில நம்ம என்ன கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறுத்து கொண்டு நம்ம ஒரு சமாதான பாதையில செல்ல நாம முடிவெடுத்து வாழுவோம். அன்புடன் ஜஸ்டின்.